ஒரு நாட்டை ஆண்டுட்டு இருந்த அரசர்கிட்ட விவேகம் மிக்க மந்திரி ஒருத்தர் இருந்தாரு. அவர் பெயரு தனியன். அரசரு எங்க போனாலுமே தனையனை கூடவே கூட்டிட்டு போவாரு. அதே போல தனையனோட ஆலோசனைப்படிதான் அரசர் எதுவா இருந்தாலுமே செய்வாரு. அதனால தனையனோட புகழ் நாடு ஃபுல்லா பரவுச்சு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த மத்த மந்திரிங்க எல்லாருமே தனியன் மேல பொறாமப்பட்டாங்க. தனியன் கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. அவரு எங்க போனாலுமே கையிலேயே ஒரு சின்ன பெட்டி கொண்டுட்டு போவாரு. இதை கவனிச்ச அந்த பொறாமையுடைய மந்திரிங்க எல்லாருமே அந்த பெட்டியை வச்சு அரசர்கிட்ட கோல் மூட்டி விடலான்னு நினைச்சாங்க. அதனால பொறாமையுடைய அந்த மந்திரிங்க எல்லோருமே அரசர்கிட்ட போயிட்டு தனியே நம்ம கிட்ட நல்லவன் போல நடிச்சு அரண்மனையில இருக்கிற நகையெல்லாம் அந்த சின்ன பெட்டியில வச்சு திருடிட்டு போறான்னு சொன்னாங்க. அரசருக்கும் லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிச்சது. அடுத்த நாள் அரசரும் தனியனும் வேட்டைக்கு போலான்னு போயிட்டு இருந்தாங்க. அப்போவும் தனியன் கையில அந்த சின்ன பெட்டி எடுத்துட்டு வந்தாங்க. அத பார்த்த அரசரு அந்த பெட்டியில என்ன இருக்குன்னு கேட்டாரு. அதுக்கு உடனே மந்திரி தனியனும் அந்த பெட்டியை ஓபன் பண்ணி காட்டினாங்க. அந்த பெட்டிக்குள்ள ஆடு மாடு மேய்க்கிறவங்க போற ட்ரெஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதை பார்த்த அரசரும் என்ன இதுன்னு கேட்டாரு. அதுக்கு மந்திரி தனியனும் சொல்றாங்க, அரசே, நான் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறப்ப என்னோட புத்தி கூர்மையை பார்த்து என்ன மந்திரியா ஆக்குனீங்க. இவ்வளவு உயர் பதவி கிடைச்சா சிலர் பழைய நிலைய மறந்துடுவாங்க. ஆனா எனக்கு அப்படி இருக்க மனம் வரல. அதனால பழைய நிலைய சுமந்துக்கிட்டே நான் இந்த மந்திரி பதவியில இருக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த பெட்டியை நான் எப்பயுமே என் கூடவே வச்சிட்டு இருப்பேன்னு சொன்னாரு. இதை கேட்ட அரசரும் மந்திரிய பாராட்டினாரு. கதையின் நீதி: நாம என்னதான் உயர் பதவிக்கு போனாலும் எப்பயுமே நாம கடந்து வந்த பாதைய மறக்க கூடாது. இங்கிலாந்து நாட்டு அரசரா 3ஆம் ஜார்ஜ் இருந்தபோது தன்னோட மக்கள் எல்லோரும் வேலை செய்யறாங்களா இல்லையான்னு பார்க்க அடிக்கடி மாறு வேஷத்துல போவாரு. அப்படி ஒரு நாள் மாறு வேஷத்துல போறப்ப அவருக்கு ஒரு யோசனை தோணுச்சு. தன்னோட மக்கள் எல்லாருக்கும் ஒரு விருந்து அளிக்கலாம்னு நினைச்சாரு. விருந்து மட்டும் இல்லாம அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு கேளிக்கை நிகழ்ச்சியும் நடத்தலாம்னு நினைச்சாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மக்கள்ல ஒருத்தருக்கு பரிசும் கொடுக்கலாம்னு நினைச்சாரு. அதனால ஒரு அறிவிப்பையும் அந்த ஊர் மக்கள் எல்லோருக்கும் அறிவிச்சாரு. அந்த அறிவிப்பின்படி அந்த ஊர் மக்கள் எல்லோருமே அரசர் சொன்னபடி அந்த விருந்துக்கும் போனாங்க. அதனால ஊரே காலியா ஆயிடுச்சு. அந்த காலியான ஊரை பார்க்க அரசரும் மாறு வேஷத்துல அவரோட குதிரையில போனாரு. அப்போ ஒரே ஒரு பெண் மட்டும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அரசரும் அந்த பெண் கிட்ட போயிட்டு, என்னம்மா ஊரே காலியா இருக்கேன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பெண்ணும் வேலை செஞ்சுக்கிட்டே, அரசர் திடீர்னு விருந்துக்கு கூப்பிட்டாங்க, அதனால எல்லாரும் போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்டம் உள்ளவங்களுக்கு பரிசு பொருளையும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதிர்ஷ்டத்தை நம்பி மக்கள் எல்லோரும் அங்க போயிருக்காங்க. அதுக்கு மாறு வேஷத்துல இருந்த அரசரும் அந்த பெண்ணை பார்த்து, நீ போகலையான்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பெண்ணும், எனக்கு அதிர்ஷ்டம் மேலலாம் நம்பிக்கை இல்லை. நான் இப்ப செஞ்சிட்டு இருக்க இந்த வேலைக்கான கூலி எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுவே நான் விருந்துக்கு போயிருந்தா என்னோட வாழ்நாள்ல இந்த நாளை நான் இழந்ததா கருதுவேன். இன்னைக்கு செய்யற வேலைக்கான கூலியையும் நான் இழந்திருப்பேன். என் குழந்தைகளை காப்பாத்துற பொறுப்புல இருந்து நான் தவறி விடுவதா கருதுவேன்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் விருந்துக்கு போகல. அதை கேட்ட மாறு வேஷத்துல இருந்த அரசரும் ஆச்சரியப்பட்டு, அதிர்ஷ்டத்தை நம்பி மன்னனை தேடி போன மக்களுக்கு யாருக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கல, உன்னோட உழைப்பு தான் அதிர்ஷ்டத்தை கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கே எல்லா பரிசு பொருளையும் கொடுத்தாரு. அர்ஜுன் என்றவன் ரொம்ப ஏழை. அவனோட குறைஞ்ச வருமானத்துலதான் அவன் வாழ்க்கையை நடத்திட்டு வரணும். ஒரு நாள் அர்ஜுன் தெருவுல நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ஒரு பழங்கால காயின் கிடைச்சது. அந்த காயினுக்கு நடுவுல ஒரு ஹோல் இருந்தது. அந்த காலத்துல எல்லாம் ஹோல் போட்டா காயின் கிடைச்சா அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. அதனால அர்ஜுனும் எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போது, நான் பணக்காரனா ஆக போறேன்னு நினைச்சான். அன்னைக்குன்னு பார்த்து அவனுக்கு மத்த நாள் கிடைச்ச லாபம் விட அன்னைக்கு அதிகமா கிடைச்சது. அதுக்கு அவனும் எல்லாம் இந்த காசு கிடைச்ச நேரம் தான்னு நினைச்சு கேட்டான். கொஞ்ச நாள்லயே அவனும் பணக்காரனா ஆயிட்டான். அப்போ ஒரு நாள் அவனோட அந்த காசை பார்க்கலாம்னு நினைச்சு சட்டைக்குள்ள இருக்கிற காசை எடுத்து பார்த்தான். அவனுக்கு ஒரே ஆச்சரியமா ஆயிடுச்சு. ஏன்னா அந்த காசுல ஹோலே இல்ல. உடனே அவனோட ஒய்ஃபை கூப்பிட்டு, என்ன இது, எப்படி காசு மாறுச்சுன்னு கேட்டான். அதுக்கு அவங்களோட ஒய்ஃபும் சொன்னாங்க, உங்க கோட்டு தூசியா இருந்ததுனால தெருவுல போயிட்டு உதர்னேன். அப்ப கோட்டுக்குள்ள இருந்த காயினும் வெளியே விழுந்துச்சு. ரொம்ப நேரம் தேடியும் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. அதனால நான் வேற ஒரு காயினை எடுத்து
பாக்கெட்ல வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இதையெல்லாம் எப்ப நடந்துச்சுன்னு கேட்டான் அர்ஜுன். அதுக்கு உங்களுக்கு காயின் கிடைச்சதுல அதுக்கு அடுத்த நாளே இது எல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. உண்மையிலேயே அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அந்த காயின் கிடையாது, நம்மளோட நம்பிக்கை தான். அதனால அதிர்ஷ்டத்தை நம்பாம நீங்க செய்யற செயலை கரெக்டா செஞ்சீங்கன்னா அந்த செயலுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும்.